ஜில், கிரேஸ் மற்றும் ஜானிஸ் சமையல் சவாலில் பங்கேற்கின்றனர். முதல் பணியை என்ன, டைலர்? ஹாய், நான் ஒரு அழகான கேக் தொடங்க விரும்புகிறேன். ஆஹா, ஓ பேரன், நாமே செய்வோம். ஓ, அது ரிமாஷ்மியாக இருக்கும். நான் எங்கு தொடங்குவது என்று தெரியும். நான் கிரீமை எடுத்து கேக்கின் மேல் பரப்புவேன். அப்படியே என்ன சேர்க்கலாம்? அதுதான் நான் ஸ்கிட்டில் சேர்க்க போகிறேன். அடுத்த அடுக்கு மற்றும் அதே போல தொடர்கிறேன். ஒன்றாக அப்படியா? கிரீமை கொஞ்சம் சாப்பிடுவோம். இது ரொம்ப சுவையா இருக்கு. இன்னொரு துண்டு எடுக்கலாமா? இல்ல, முடியாது. அல்லது எடுக்கலாமா? இல்ல. ஓ சரி, ஒரு கொஞ்சம் சாப்பிடுகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஐயோ, நான் ஒரு ஸ்னீக்கர் வடிவத்தை பயன்படுத்துவேன். அது பயன்படுத்தி கேக்கை வெட்ட வேண்டும். முடிஞ்சது. இப்போது சில பனிப்பொடி வெள்ளை கிரீமை மேல் போட்டு வடிவத்தை சமமாக்குவேன். அப்படியே ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி. இது சரியானது. அந்த ஸ்னீக்கரை பாருங்கள். இது கிட்டத்தட்ட தயார். இப்போது சில உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். அலங்கரிக்கவும். இங்கே டைலரின் சிறந்த கேக் தயாராக உள்ளது. அப்படியே ஆஹா, இது முடிந்தது. வாவ், அதழாக இருக்கிறது. என்னை தொந்தரவு செய்யாதே. வாவ், நீ ரொம்ப முக்கியமானவனா இருக்கிற அல்லது ஏதோ. சரி, அப்போ அது எனக்கு பிடிச்சது. இதை இங்க வைக்கிறேன். என் தலைக்கு ஒரு பெர்ரி எடுத்து. நான் ஒரு உண்மையான கலைஞன். சில நிமிடங்களில் கேக்குகளில் இருந்து ஆப்பிளின் வடிவம் தயாராகிவிட்டது. அருமை. நான் சாக்லேட்டை எடுத்து ஒரு பர்னர் கொண்டு ஆயத்தமாகிறேன். ஆஹா, ஆபத்தானது. ஆனால் சாக்லேட் உருகும் போது அது மிகவும் அழகாக தெரிகிறது. அது கேக்கின் முழுவதும் பரவுகிறது. ஓ, என் கைகளில் ஐசிங் உள்ளது. முயற்சி செய்வோம். அருமையாக இருக்கிறது. எப்படி? எவ்வளவு சுவையானது. என் விரல்களை நக்கலாம். என்ன விஷயம்? பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே தயாராக உள்ளனர். நான் நிறைய கேக் சாப்பிட்டேன். அது நடக்கப் போவதில்லை. ஓ இல்ல, என் பெரிய நுடெல்லா ஜாடி எங்கே? இந்த நுடெல்லா பேஸ்டை மீதமுள்ள கேக்கின் மீது ஊற்றி விடுகிறேன். இது அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட. மேலும் எனக்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எவ்வளவு வேடிக்கையான கண்கள். இப்போது நான் ஒரு புன்னகையை வைக்கிறேன். இதோ நமக்கு ஒரு எமோஜி. பூப் எமோஜி. கூலாக இருக்கிறதா டைலர்? இத முயற்சிக்கு நேரம் வந்து விட்டது. வாவ், நான் ஸ்னீக்கர் வடிவ கேக்குடன் தொடங்குவேன். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? வாவ், வண்ணமயமான காதுகள். இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது என்ன? ஓ, எண்ணிக்கை விளையாட்டு. நான் ஆப்பிளை எடுப்பேன். வாவ், இது நிறம் உள்ளதும் கூட. துண்டுகள் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஹா, என்ன ஒரு நகைச்சுவையான கேக் வடிவம். அதை பாருங்கள். பூப் எமோஜி. ஓ ஆம், இந்த கேக் சுவையா இருக்கு. ஓ, நான் நிறைஞ்சிட்டேன். என்ன தேர்வு பண்ணணும் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்க அனைவரும் வெற்றி பெறுகிறீங்க. ஓ, என்ன மகிழ்ச்சி. ஏ, டைலர் என்ன யோசித்திருக்கிறார்? ஒரு நிமிடம். முடிந்தது. மார்ஷ்மெல்லோவுடன் கோகோ. எனவே நான் நுடலாவை எடுத்து கரண்டி அழைக்குது. நான் கொஞ்சம் எடுப்பேன். இது ரொம்ப சுவையாவும் ரொம்ப இனிப்பாவும் இருக்குது. ஓ, அவள் ஏன் அப்படி செய்கிறாள்? நான் கொஞ்சம் கோகோவும் பாலும் எடுப்பேன். அதை பாத்திரத்தில் சூடாக்கி கோகோவை சல்லடையில் வடிகட்டி குழம்புகள் வராமல் பார்த்துக் கொள்வேன். ஆம், அப்படியே. ஆஹோ, சமைக்கும் பொழுது நான் நெசவு தொடங்குவேன். நான் இங்கே ஒரு அழகான பொருளை உருவாக்கியுள்ளேன். இது முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஓ ஆம்,
அத பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ்! ஓ, கோகோ ஏற்கனவே கொதித்து விட்டது. நான் அதை நேரத்தில் முடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குவளை எடுத்து இந்த அழகான பொருளில் அணிவித்து கைப்பிடியில் ஒரு கன்னியுடன் இணைக்கிறேன். இப்போது கோகோ ஊற்றி ஜிஞ்சர் பிரெட் குக்கீகளை சேர்க்கிறோம். நிச்சயமாக மேலே மார்ஷ்மெல்லோக்களை மறக்க மாட்டேன். அது கொஞ்சம் பழமையானது. எனவே சாக்லேட் பிரமிடுகளை எடுத்து பாலை சேர்க்கிறேன். அது சூடாகும் போது நான் சர்பத்தை எடுத்து கண்ணாடியை அலங்கரிக்கிறேன். ஆமா, எப்படின்றதும் முக்கியம். இப்ப நான் பால் கலப்பான் எடுக்கிறேன். இந்த அழகான சர்பத்தை கலக்கும் கண்ணாடிக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கும்படி ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த தயாரான கோகோவை சேர்ப்போம். அலங்கரிக்க நேரம் அப்படி இது முடிஞ்சிச்சுதா? நான் என்ன செய்யணும்? நான் பால் நேரடியா சாக்லேட் ஸ்ப்ரெடின் ஜாரில் சேர்க்கிறேன். பின் அதில் மீதமுள்ள ஸ்ப்ரெட்டோட பாலை கலச்ச அதை விறுவிறுப்பாக குலுக்கணும். அப்படியே இப்போது இதை திறந்து மேலே மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கிறேன். அதிகமாக சேர்த்தால் அதுவே சிறப்பு. வாவ், அற்புதம்! வாவ், அதற்கு அருகில் உள்ள பருத்தி மிட்டாய் முடிந்தது. காகோவுடன் கிரீம் இனிப்புகள். ஆம் ஆம் பெண்களே, டைலர் சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. எங்கு தொடங்குவது? ஓ, நுடல்லா ஜாரில் கோகோவா சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேலும் இது நல்ல சுவையாக இருக்கிறது. சுவையான மார்ஷ்மெல்லோஸ். அடுத்தது பட்டியலில் இஞ்சி ரொட்டி பிஸ்கட். ஓ, அவை ருசியாக இருக்கின்றன. அந்த கோகோவா? ஓ ஆம் பாட்டி, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. வாவ், இது ரொம்ப ருசியாகவும் நிறையவும் இருக்கிறது. கோகோ, இது அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த அனைத்து மிட்டாய்களையும் பாருங்கள். மற்றும் பருத்தி மிட்டாயும் இருக்கிறதா? ஓ ஆம், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க போகிறேன். மார்ஷ்மெல்லோஸ், லாலிபாப்ஸ், காண்டீஸ். நான் கண்டிப்பாக இந்த பானத்தை தேர்வு செய்கிறேன். ஆம் ஷெஃப், நீங்கள் வெற்றியாளர். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த சுற்றில் என்ன இருக்கிறது? இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது பை செய்வது போல எளிது. நான் உருளைக்கிழங்குகளை போட்டு கத்தானாவை தயார் செய்கிறேன். ஆஹா, நான் என் மனசு சக்தியால் உருளைக்கிழங்குகளை துண்டுகளாக வெட்டினேன். இன்னும் ஒன்று. இப்ப நான் ஒரு பானையை எடுத்து முக்கிய பொருளை தண்ணீரில் போடுகிறேன். சரி, இது கிட்டத்தட்ட தயார். ஆஹா, பிறகு மீதமுள்ள தண்ணீரை மிக்சியில் ஊற்றுகிறேன். இப்போது சக்தியை அதிகரித்து பின்னர் மாவை சேர்க்கவும். அப்படியே, ஏனெனில் நாங்கள் உருளைக்கிழங்கு மாவு தயாரிக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். This candy and gurayas intricacy. Jade, சப்பி கூடுதல் மாவை எடுக்கலாம். அது என்ன? ஓ, ஃபர்ஸ்டுக்குவாம் பாட்டி. ஹான்சர உத்தேசா பண்ணல. இப்ப நான் உருளைக்கிழங்கு பொம்மை எமோஜிகளை எண்ணெயில் போடுறேன். இங்கே வைக்கிறேன். இப்ப தட்டுல வைக்கிறேன். கெட்சப் சேர்க்கிறேன். அது அருமை. ஓ, அது என்ன? எண்ணெய். ஓ, இது எப்படி நடந்தது?
நான் ஒரு காய்கறி தோல் உரிப்பான் எடுத்து ஒரு கருவியின் உதவியுடன் செயல்முறையை வேகமாக செய்கிறேன். இது மிகவும் வேகமாக இருந்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை விரைவாக குலுக்கி அவற்றை பானில் வைக்கிறேன். அப்படியே இருக்கிறது. அவற்றை சமைக்க விடுங்கள். இப்போது அவற்றை தட்டில் வையுங்கள். இப்போது நான் தக்காளி கெட்சப் மற்றும் இன்னும் சில சாஸ்களையும் சேர்க்கிறேன். அப்படியே இப்போது கொஞ்சம் மயோ. உருளைக்கிழங்கு சிலர்ஸ் கைகளை கியாண்டு வரப்பேயாகிறேன். இதோ மனிதா. எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? நான் எண்ணெயை எடுத்து ஐயோ அது அதிகமாகிவிட்டது. இங்கே தேவையில்லை. நான் உருளைக்கிழங்குகளை சேர்க்கிறேன் மற்றும் ஓ இல்லை, ஒரு மூடியை எடு. இப்போ அது தீப்பிடித்து விட்டது. ஓ இல்லை, இங்கிருந்து வெளியேறு. ஓ இல்லை. கவலைப்படாதே பேரனே, இதோ கொஞ்சம் கம்மி ஃப்ரைஸ் எடு. நான் இதை முயற்சி செய்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. நான் மேலே கொஞ்சம் கிராமல் சிரப் சேர்க்கிறேன். அப்படியே எவ்வளவு அழகாக இருக்கிறது. டைலர், நாங்கள் எல்லோரும் உன்னை காத்திருக்கிறோம். சாப்பிடுங்கள், இதோ உங்களுக்கு. நான் என் 14 உருளைக்கிழங்குகளை முயற்சிக்கிறேன். They put emoji her. Hanses justices. Muso sense. ரொம்ப ருசியாக இருக்கு. நம்ப முடியாதது. ஜில் பண்ணது எனக்கு பிடிக்கும். நான் வென்றேன். ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல. அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. உடனே பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். என்ன அற்புதமான மனம். அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். மேலும் ஐஸ்கிரீம் தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். இது என்ன? பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். மிகவும் மோசமாக இல்ல. இது மிகவும் காரமாக இருக்கிறது. இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். இல்ல. போகலாம். டபாஸ்கோ சாஸ் அது இருக்க முடியாது. ஆனால் ஆனியன் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம். இப்படி துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல. அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள்.
நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம். ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறார்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ இல்லை இல்லை இல்லை, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். ஆனின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ,
The Stursis cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. Wow, the Stursis knowing தோழிடுங்க. Richard's cake அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு, இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்று வேண்டும் இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றேன். நான் காத்து நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்லது. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரியான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை. ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி பிச்சு கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை.
ஓ, நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ ஆனோவே பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை. எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நான்ம மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓப்பனை ஐன்டைஸ் பிளேடம் பாவின் சாய்ஸ் இருக்கை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ, ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு யோசனை ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது.
கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு, அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேல்நாஸ், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல, ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே, நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே! இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன? ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள், இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன? உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம். இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம். அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு. ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனது. எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது?
நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும், நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ இல்ல, அது ஒரு பேய். ஏய், அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. ஏய், பேயே, இவ எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய் மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். எல்லாம் சரியாக நடந்தது. எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப். சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர். என்ன மை ஃபார் சன்ரைட். திற. வா. மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை, ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டியெடு. அப்படியே. நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன். அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன்.
மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரொம்ப பிரகாசமா இருக்கு என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அது மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு. பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆர்த்தசாஸ்திர புலிமிக்ஸ் பைகுலியர் பிரம்ஸ்கிலவற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைட்ஸ். நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். என் பனிமச்சடி எப்படி பிரீம்ஸ். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மெர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ், அது ஜூடி தானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அவளால் என்னை கடிக்க செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். ஆம், அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாடுச்சர்? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல, லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாத. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய்.
இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான் எஸ் அங்கிருந்து ஃப்ரோகர் செயின் ட்ரெயின் அண்ட் மில்க் ஷேக் அண்ட் ஃபயர் கியர் நீங்கள் அவற்றை முயற்சிக்க விரும்புவீங்க ஆனா இதுவும் ரொம்ப சீக்கிரம் நம்ம கார்டுகளை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எந்த வேகத்தில் அதை குடிக்க போகிறீர்கள் மைக் நீ மெதுவாக இருக்க போகிறாய் ஓ உனக்கு சராசரி வேகம் உள்ளது மேலும் உனக்கு வேகமான வேகம் உள்ளது இது செய்யலாம். மியா ஏற்கனவே அதை குடித்து கொண்டிருக்கிறாள். ஓ இது ரொம்ப சுவையாக இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிரீம். வாவ் ஓ மனிதா ஆமாம் மியா நீ பைத்தியம் எனக்கு அவசரம் இல்லை நான் இதை நடுத்தர வேகத்தில் குடிப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வூ கீழே ஏதோ இருக்கிறது. வாவ் குளிர். சரி நான் என் காக்டெயிலை முயற்சிப்பேன். நாம் காத்திருக்க வேண்டும். நான் அதற்கு ஹாம்பீரடைந்து விட்டேன். நன்றாக 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடா அது கொடுமா வாழ்த்துக்கள் மைக் ஓ இப்போது இன்னும் வேண்டுமா இல்ல நான் தூங்க போறேன் சரி இந்த முறை உங்களிடம் KFC சிக்கன் இருக்கிறது அருமை அதை விரைவில் சாப்பிடுவோம் ஆனால் முதலில் கார்டுகள் அதை திருப்புங்கள் நிக்கோல் மெதுவாக இருக்கிறார் மியா உன்னிட்ட என்ன இருக்கிறது சராசரி வேகம் மைக் வேகமாக இருக்கிறார் யூஹூ அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன் நான் முழு வாளியையும் சாப்பிட போகிறேன். ஐயோ மைக் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ என் சிக்கன். ஓ நீ எங்கே இருக்கிறாய்? ஓ இல்லை என் சிக்கன். ஓ சரி ஊஃப் எனக்கு இதை இனி வேண்டாம். என்ன ஒரு வீடற்ற மனிதன் என் கோழியை சாப்பிட்டான் மியா. நிக்கோலிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமாம் நீ சரியாக சொல்கிறாய் அவள் மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாள் அதனால் அவளது KFC கோடிவாளியை எடுத்துக்கொள்வோம் நாம் எல்லாவற்றையும் சாப்பிடும் நேரத்திற்குள்ள அவள் ஒரு கோழி காலுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியும். அருமையான யோசனை மைக். எனக்கு இந்த கோழி மிகவும் பிடிக்கும். அருமை. வாவ் அது பாருங்கள் ஒரு பக்கெட் மால்டீசர் காண்டீஸ். சரி உன்னிட்ட என்ன கார்டுகள் இருக்கின்றன? மைக் இன்று மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்தில் இருக்கிறார். மோசமில்லை. மியா வேகமாக இருக்கிறார். அருமை. ஹூரே எனது பிடித்த இனிப்புகள். நான் அவற்றையெல்லாம் ஒரு ஸ்ட்ராவின் உதவியுடன் சாப்பிடுவேன். அது மிகவும் வேகமாக இருக்கும். அட அது மிகவும் சுவையாக இருந்தது. நான் முடித்து விட்டேன். நிக்கோல் வா. சரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் சாப்பிடுவேன். இதோ என் மாயமான ஸ்லைடு. என் மிட்டாய் அதில் இருந்து கீழே வந்து நேராக என் வாயில் போகும். எனக்கு இன்னும் வேண்டும். என்ன என்ன அதுதானா? ஓ இல்லை அது சோகமாக இருக்கிறது. ஆம் எனக்கு முழு வாளி மால்டீசர்கள் இருக்கின்றன. நான் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை ஆனால் நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. நன்றி நிக்கோல் அதுவே நமக்கு தேவைப்பட்டது. மற்றும் எனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. ஓ இந்த முறை சிறிய ஒட்டகச் சிவிங்கிகள். நான் உங்களை பொறாமைப்படவில்லை. இல்ல நண்பர்களே நீங்களுடைய அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. மியா மெதுவாக இருப்பார் மற்றும் மைக் சராசரி வேகத்தில் இருப்பார். பின்னர் நிக்கோல் வேகமாக இருப்பார். அசோவில் கோபப்படாதீர்கள். நீங்கள் விரைவாக முடித்தால் அது நல்லது. அவை மிகவும் மோசமானவை. இந்த அருவருப்பான உணவை அகற்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியிருக்கும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் நான் முடித்து விட்டேன். மைக் நீ சிரிக்கிற. நீ அதை சாப்பிட மாட்டேவென்று. ஆனால் நீ சாப்பிட வேண்டும். அப்போ ஓ எவ்வளவு மோசமாக இருக்கிறது.
அவை ரப்பர் போல் இருக்கின்றன. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் அதை மென்று முடியவில்லை. நிக்கோல், போதும். அதுதான் மைக், நீ சிறந்தவன். மியா, வா, எனக்கு அவசரம் இல்லை. நான் ஒரு ஆக்டோபஸ் சாப்பிட வேண்டும். அப்ஸ், ஓ, ஆப்ஸ். சிறிது அதிகமாக செய்துவிட்டேன். நான் ஒரு என்ன என்ன நீங்கள் அனைவரும் தூங்குகிறீர்களா? அட, அதுதான் சிறந்தது. குளிர். இப்போ எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். ஐப்பை ஆக்டோபஸஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன். அருமை. என் தட்டையை மேசையில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஆஹா, ஓ மை காஷ், நூடல்லாவோட பிரிங்கிள்ஸ் அருமை. நீங்க அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? அப்போ அட்டைகளை எடுக்கவும். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். அது வருத்தமாக இருக்கிறது. மியா சராசரி வேகத்தில் இருக்கிறார் மற்றும் மைக் வேகமாக இருக்கிறார். அதை முயற்சிப்போம். வாவ், சிப்ஸ் மற்றும் நூடல்லா ஒரு சிறந்த கூட்டணி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையும் முயற்சிக்கிறேன். மைக், நீ எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறாய்? ஓ மை காஷ். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஓ, என் கை சிக்கிக் கொண்டது. அது வெளியே வரவில்லை. ஓ ஓப்ஸ், மன்னிக்கவும் மைக். அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆமாம், சரி, நகைச்சுவையாக இருக்கிறது. இது வலிக்கிறது மியா. மன்னிக்கவும் மைக். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் என் சிப்ஸ் எல்லாம் சிதறிவிட்டது. அது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இப்போது நான் அதை கீழே போட்டு விட்டேன். அதை எடுக்க வேண்டும். வாவ், கிட்காட் நூடுல்ஸ். ஓர் நிமிடம், அது சாக்லேட்டால் ஆனதா? அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. மைக் மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்துல இருக்கிறார் மற்றும் மியா வேகமாக இருக்கிறார். சரி, தொடங்குவோம். நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன், ஆனால் அவை அதிவேகமாக வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது என் சொந்த வடிவமைப்பு. மைக், மியாவை பாரு. என்ன என்ன நடக்கிறது? ஓ வாவ். ஆமாம், அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ஓ ஆமாம், இங்கே என் நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். சாக்லேட் நூடுல்ஸ் நான் இதற்கு முன் முயற்சித்ததில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. அது குளிர்ச்சியானது. என்ன குளிர்ச்சியானது? கடைசி நூடுல் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அருமை. இப்போது நான் என் நூடுல்ஸை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. மியா சரியாக சொன்னாள். அருமை. நான் இப்போது அதை சாப்பிடுவேன். மைக் மிகவும் மெதுவாக இருக்கிறான். ஓ, நான் அவனை உதவுகிறேன். வாருங்கள். நன்றி மியா. அருமா, நான் அவன் நூடுல்ஸ் எடுப்பேன். சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். நிக்கோல், நீ இதை செய்தாயா? இல்லை, எனக்கு என் சொந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. ஓ, இது நிக்கோல் அல்ல என்றால் மியா ஒப்புக்கொள். யார் அது? நான் மிகவும் குறைவாக முயற்சித்தேன். இல்ல. வணக்கம் அனைவருக்கும். சமையல் சவாலுக்கு தயார் தானே? உங்க முதல் பணியாக ஒரு சீஸ் உணவு சமைக்கணும். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். சரி, இது ஒரு உண்மையான சமையல்காரருக்கான பணி. தொடங்குவோம். சரி, பேரனே, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கும் சீஸ் பிடிக்கும், குறிப்பாக செயலாக்கப்பட்டது. ஆனால் சமையல்காரருக்கு பிரெஞ்சு சீஸ் அதிகம் பிடிக்கும். ஓ, இந்த அருவருப்பான வாசனை என்ன? பாட்டி பூஞ்சை உள்ள சீஸை கண்டுபிடித்தார். அதை விரைவாக வைக்கவும். அது நல்ல சுவை இல்ல. ஐயோ, சான்ஸ் சீஸ் நூடுல்ஸ் பிரிலிஸ்க்கு விரும்புறேன். எனவே
நான் பாஸ்தாவை பால் விட்டு கொதிக்க விட்டு மசாலாக்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவற்றோட நூடுல்ஸ் ரொம்பவும் சுவையா இருக்கும். சிறப்பு. ஆனால் என் உணவின் முக்கிய பொருள் செயலாக்கப்பட்ட சீஸ் ஆகும். அது எங்கே? ஓ ஆம், இதோ. என்ன ஒரு சுவையான மனம். இதையெல்லாம் கலக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு பொருள் தேவை. என்னுடைய கத்தரிக்கோல் எங்கே? அருமை. நாங்கள் சில பேக்கன் துண்டுகளை சேர்க்க போகிறோம். ஆமாம், நூடுல்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அருமை. இத பாருங்கள். ஆமாம், என் சகோதரன் மகிழ்ச்சி அடைவான் என்று நினைக்கிறேன். ஹோரே பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? ரோம் சுவையான உணவு வீட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. நான் குழந்தைக்கு சுவையான சீஸ் பீட்சா கொடுப்பேன். வாருங்கள். பாட்டி வேலை செய்கிறார். பீட்சா மாவு தயார். அதில் சுவையான சீஸ் சாஸை தடவ நேரம் வந்துட்டது. இந்த பீட்சாவுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இதை ஒரு இனிப்பு ஜோடியோட சாப்பிடுறது சிறந்த சுவையாய் இருக்கும். ஓ, இதை நறுக்குவோம். சரியானது. இதை பீட்சாவிற்கு சேர்க்கவும். இங்கே பூஞ்சை உள்ள சீஸ். ஓ இல்ல பாட்டி, இது துர்நாற்றம். எனக்கு உடனடியாக ஒரு வாயு முகமூடி தேவை. ஓ இல்லை, சீஸ் தாக்குதல். உதவுங்கள். சமையல்காரர் சக்தியற்றவராக இருக்கிறார். ஓ, இந்த சீஸில் உங்களுக்கு பிடிக்காதது என்ன என்று எனக்கு புரியவில்லை. வாசனை மிகவும் உற்சாகமாக உள்ளது. மேலும் பீட்சா அருமையாக இருக்கும். இதை ஒரு தீவிரத்துடன் சமைக்க மட்டுமே உள்ளது. ஓ ஆம். ஓ சமையல்காரரே, நீங்கள் சீராக இருக்கிறீர்களா? உங்கள் பீட்சாவை முடித்து விட்டீர்களா? அம்மா மியா, நான் இன்னும் தொடங்கவே இல்லை. நான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும். முதலில் எனக்கு தேவை ஒரு வட்டமான அச்சு. அதை பட்டிகளில் தள்ளுவோம். பிறகு சீஸ். அப்படியே நாங்கள் பேக்கன் சேர்க்கிறோம். அதை எங்கள் பாட்டி மீது பேக்கன் மற்றும் சீஸ் மேலும் சில பிரெட் கிரம்ப்ஸ் சேர்த்து இது சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப எனக்கு ஒரு பன் தேவைப்படும். அதை 2 துண்டுகளாக வெட்டுங்கள். கொஞ்சம் லெட்டூஸ் சேர்க்கவும். அந்த சீர்திருத்தத்தை பாருங்கள். அத பன்னில் வையுங்கள். பின்னர் சில தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் நிச்சயமாக சாஸ் மறக்காதீர்கள். மேலே இன்னொரு பன் மற்றும் என் பர்கர் தயாராகிவிட்டது. முடிந்தது. நீங்கள் இங்கே என்ன தயாரித்துள்ளீர்கள் என்று பார்ப்போம். சரி. ஓ, அது ஒரு பீட்சா. இது ரொம்ப மோசமா மணக்கிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்க போகிறேன். இல்லை, நான் அதை செய்யக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல. சரி, எனக்கு சீஸ் நூடுல்ஸ் இன்னும் அதிகமாக பிடிக்கும். அருமை. சுவையாக இருக்கிறது. மோசமாக இல்லை. ஆனால் என் கண்கள் இந்த அழகான பர்கரின் மீது ஒட்டிக்கொண்டுள்ளன. இந்த குளிர்ந்த நிரப்புதலை பாருங்கள். இதை விட சிறந்தது நான் எப்போதும் சுவைக்கல என்று நினைக்கிறேன். சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஓ நன்றி. அப்படியா? எல்லோரும் தயாரா? உங்கள் 2வது பணி வாப்பிள்ஸ் செய்ய வேண்டும். அருமை. நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாவை செய்ய நான் மாவை முட்டைகளுடன் கலக்குவேன். இது போல நாங்கள் அதையெல்லாம் கலக்குவோம். பாட்டி, நீங்க முட்டையோடு கொண்டு என்ன அடிச்சீங்க? மன்னிச்சிடு கண்ணு, நான் அப்படி செய்ய நினைக்கல. ஆனா முதலில் எனக்கு கொஞ்சம் பால் வேணும். பாட்டி, கவனமாக இரு. மன்னிக்கவும். மிக்சரில் அடிக்கவும். சிறப்பு. இப்போது என் மாவு தயார். அதை வஃபிள் இரும்பில் வைத்து வஃபிள்களை செய்யலாம். ஓ, மிகவும் எளிது பாட்டி. இதை பாருங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? இது எங்கள் சிறிய பையனின் பிடித்த மிட்டாய். நான் அவற்றையெல்லாம் வஃபிள் இரும்பில் சேர்க்க போகிறேன். மிட்டாயிலிருந்து ஒரு வாஃபிள் செய்யுங்க. பாருங்க. சபே.
ஆனால் இது ஆரோக்கியமாக இல்லை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிச்சயமாக, ஏனெனில் இதை நான் யோசித்தேன். சேஃப், நீ ஒரு மாயாஜாலக்கார. செப்ரானா, நானும் கொஞ்சம் மந்திரம் சேர்த்து வாப்பிள்களுக்கு இனிப்பு கிராமல்களை தயாரிக்கிறேன். இப்படி பண்ணா இது ரொம்ப சுவையா இருக்கும். அருமை, அத பாருங்கள், ஒரு சிறந்த கிராமல். இப்போது இதை வாப்பிளின் மேல் சேர்ப்போம். இன்னொரு ஒன்று. எனக்கு இது பிடிக்கும். அரசே, நீ என்ன செய்கிறாய்? சரி, சமையல்காரர் மற்றும் பாட்டி ஏற்கனவே அற்புதமான வாப்பிள்களை செய்து விட்டார்கள். ஆனால் எனக்கு கையில் சிரப் மட்டுமே உள்ளது. சரி, அதிலிருந்து வாப்பிள்களை செய்ய வேண்டும். அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கும். அனைவரும் அதிர்ச்சி அடைவார்கள். சிறப்பு, காத்திருப்போம். சரி, எனக்கு இன்னொரு ருசி இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு சார். ஓ ஆம், அதுக்காக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். இதுக்கிடையில நான் என் உணவை இந்த வண்ணமயமான ஐஸ்கிரீமால் அலங்கரிக்கிறேன். நிறம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. மேலே சில சாக்லேட் சிரப் சேர்த்து விட்டால் வெற்றி எனது. அது சரிதான பாட்டி, அத பற்றி நம்ம பாப்போம். எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. நான் என் வாபிள்ஸ்ல டான்ஸ் சேர்க்கிறேன். இருக்கு மேலே ஒரு ஸ்ட்ராபெரி. ஆம், நீ போய் நகைச்சுவையானவள். எல்லோரும் வாஃபிள்களை அலங்கரிக்கிறார்கள். எனவே நான் இதை இனிப்புகளால் தூவேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ஏற்கனவே பசிக்கிறேன் மற்றும் புதிய சுவையானவற்றுக்கு தயாராக இருக்கிறேன். வழியில் வராதீர்கள். ஓ, என் சகோதரியிடமிருந்து இந்த வாப்பிள்களை பாருங்கள். அவை மிகவும் குலுங்குகின்றன. அவை எதனால் செய்யப்பட்டவை? ஓ இல்லை, அவை மிகவும் புளிப்பாக உள்ளன. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, அதை பாருங்கள், பாட்டியிடமிருந்து வாப்பிள்கள் அடிக்கடி ஒட்டிக் கொள்கிறது. மிகவும் இனிமையானதும் சுவையானதும். மேலும் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி மேலே, அதுவே அருமை. ஆனால் இந்த நிறமுள்ள வாஃபிள்களை ஐஸ்கிரீமுடன் பாருங்கள். ஓ, நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாகவும் எனது பிடித்த காண்டி ஸ்கிட்டில்ஸ் அதுல இருக்கிறது. இந்த முறை பாட்டி வென்றார் என்று நினைக்கிறேன். ஓ ஹூரே, குழந்தை, நன்றி. எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி, நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல, உண்மையில். ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை. நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மியா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மியா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்ல, என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜென்னிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மியா, நீ எப்படி என் மீது பின்டூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா? என்ன? இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும்.
உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகம் இல்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ், என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட், இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம், அது ஜெனியும் நல்ல யோசனை. மியா, சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நான் உங்களுக்கு உங்கள் புதிய பரிசு கொடுக்கிறேன். இது உண்மையில் அழகாக தோன்றுகிறதா? ஓ ஆம், ஒரு உண்மையான தேவதை. இங்கு வாரே நண்பா. ஓ வாவ், ஆச்சரியம் என்ன? இல்லை, நமது விளக்கத்தில் நாங்கள் அணுகுமுறையை வரைய வேண்டுமா? மியா, நீ மிகவும் புத்திசாலி. பிராவோ. சரி, ஆமாங்க, அது சரியானது போல தெரியவில்லை. நான் இதை வரைய விரும்பவில்லை, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன். இன்னும் வேறு வழிகள் இல்லையே. அப்படியே எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நான் பின்னால் இருக்கிறேன். வழங்கி போன நேரத்தை விரைவில் ஈடு செய்ய வேண்டும். உங்கள் வாயால் வரைவதற்கு மாற்றாக உங்கள் காலால் வரைவது நல்லது என்று நினைக்கிறேன். வாசனை எங்கிருந்து வருகிறது? அலுப்புதான். மியா, அருமை. நான் ஏற்கனவே ஒரு போட்டியாளரை நீக்கியுள்ளேன். இப்போது நீங்கள் வரைதலை துவங்கலாம். இந்த குழப்பத்தை பெறாத வாய்ப்புகள் ஒவ்வொரு வினாடியிலும் அதிகரிக்கின்றன. இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி. அபாரம். நல்லது. மியா ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்கிறாள், ஆனால் நானோ ஒரு ஃபெல்ட் டிப்பேனா கூட எடுக்க முடியவில்லை. ஆஹா, ஆஹிர்கார் லேலியா, நான் வெற்றிக்கு ஒருபடி அருகில் இருக்கிறேன். போங்கள். என்னுடைய மார்கரை இழந்து விட்டேன். அது எங்கே? எனக்கு இதுதான் தேவை. சரி, நான் வேறொரு நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொரு நிழல். இது என்ன? மியா ஹாம்பீர் முடித்து விட்டாள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறுத்துங்கள். உங்களின் படைப்புகள் எங்கே? ஓ இல்லை, நான் எதையும் செய்ய நேரமில்லை. அற்றவையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது அடங்கலாக இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் கூட. இதை பொறுத்து பார்ப்போம். நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். அருமை. சரி கண்டேன் மியா. சூப்பர். அதென்ன? எப்போது மணி? நான் அதிகமாக தூங்கியதே போலும். காட்சி செய்ய நேரமா? அது மதிப்பில்லாதது. எனக்கு எல்லாம் புரிந்து விடுள்ளது. கேட் தோற்றுவிட்டார். ஓ இல்லை, இது என் தவறு அல்ல. நான் மியாவால் உணர்விழந்திருந்தேன். இப்போ எதை அழைத்து சாப்பிட வேண்டும் என்கிறேன். ஓ காட். வூ, அது அருவருப்பாக இருக்கின்றது. இதை என் வாயில் போட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். ஓ எவ்வளவு இனிமையாக இருக்கு. இது சாக்லேட்டில் அடிப்படையாகும். காலை முதல் மாலை வரைக்கும் இதை சாப்பிட தயாராக இருக்கிறேன். ருசியாக இருக்கு. ஓ என்ன செய்கிறேன்? போதும். இது எவ்வளவு நல்லது என்பதை உங்களுக்கு யாரு அறிவும் இல்லையே. நான் இப்பயாவது வாந்தி எடுக்கப்பே ஆகிறேன். மேலே திரும்புங்கள். நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? சரி, இதோ நாம் போகிறோம். நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம்? கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்து பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரைய போகிறார்கள். பாருங்கள், மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனஸ்டிம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி. அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும். தேவையில்லை. நின்று போ மியா. தயவு செய்து என் ஓவியம் யோசிச்சு. ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம்.
மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்தில் நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா, மிகவும் மிகவும் நல்லா. செல்லரன் சிறைச்சிருப்பதை காண்கிறேன். நேரம் முடிவு அடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படியெனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. பல சாஸ் உள்ள நீங்கள் ஏற்கனவே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ், உங்களை சேர்ந்தவை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கெச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது. வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன். நான் பின்னால் இருப்பதை போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும். எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்சுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ, இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவதால் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்ற போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்று தாள். முடியாது. என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். தோஷம் முடியாது. எப்படியே மீன் சாப்பிட வேண்டியிருக்கும். மியா, உன் உணவை ரசிக்க எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. நீங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை. அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது. ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய்? அது கிடைத்தது. ஓ, நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது.
அருமை. ஹேய், புதன்கிழமை வா, இதை ஒன்றாக திறக்கலாம். அது என்ன? அது ஹப்பா பப்பா. அதை நக்குவது குளிர். கடித்து பார்க்கிறேன். அருமை. தயவு செய்து ஓ, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அது பயங்கரமாக இருக்கிறது. கவலைப்படாதே, அடுத்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். தயார். புதன்கிழமை அந்த கத்துக்களை கேட்க நான் விரும்பவில்லை. நான் அதை நக்கி பார்க்கிறேன். அதை திறக்கிறேன். ஓ, நான் ஒரு சுவையை தேர்ந்தெடுக்க முடியும். எனக்கு கருநெல்லிக்காய் வேண்டும். இப்போது நான் அதை நக்கலாம். ஓ, என் நாக்கு ஊதா நிறமாக மாறிவிட்டது. என்ன? ஏனிட், இதை எடுத்துக்கொள். ஆம், ஆனால் நான் சுவையை மாற்ற விரும்புகிறேன். முடியாது. நர்ஸ் காண்டி சுவை, எனக்கு அது பிடிக்கும். வாயில் போடுவோம். வாவ், ருசியாக இருக்கிறது. பபல் ஊதுகிறேன். வா, அது வெடித்து விட்டது. அதற்குள் நிறைய நர்ஸ் காண்டிகள் உள்ளன. நிச்சயமாக எனக்கு இது பிடிக்கும். ஏனிட், தயவு செய்து அதை பகிர்ந்து கொள். பேராசை காட்டாதே. அது எங்களுக்கு போதவில்லை. சரி ஏனிட். மன்னிக்கவும் நண்பர்களே, இது எனக்கு போதவில்லை. சுவையாக இருக்கிறது. இதை திறக்க பயமாக இருக்கிறது. புதன்கிழமை நீங்களா? பார்க்கலாம். என்ன? கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். ஏய், கடிக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் அதை நக்க வேண்டும். இதை எனக்கு யார் கொடுத்தது? இந்த டோனட்டை எனக்கு கொடு. இது மோசமாக இருக்கிறது. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. அதன் நாற்றம் அருவருப்பாக இருக்கிறது. மோசம். ஏனட் பேடே, இது உன் முறை. உண்மையா? சரி, காத்தீர. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இதை சாப்பிட வேண்டியிருந்தால் அதை அழகாகவும் சுவையாகவும் செய்யலாம். விப்ட் கிரீம் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ். புதன்கிழமை இது ஒரு கூல் ஐடியா. அட, இது சுவையாக தெரிகிறது. இதை பரிசோதிப்போம். ஓ, முடியாது. அழகாக இருக்கிறது, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நிறுத்து. எனக்கு என் பையில் ஏதோ இருக்கிறது. இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏனேட், இன்னும் சில நிமிடங்கள் காத்திரு. நான் இனி காத்திருக்க முடியாது. நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி ஆன். முடிவாகிவிட்டது. நான் முதலில் இதை திறக்கிறேன். ஓ, அருவருப்பான கேக். ஓ மை காட். ஆஹா, எதுவும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை பற்றி என்ன? மீண்டும் ஒரு கடி எடுக்கிறாயா? நான் அதை நக்க வேண்டும். சரி சரி. நான் முதலில். இந்த கேக் உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. கிரீமை முயற்சிப்போம். என்ன அருமையான சுவை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் எல்லா கிரீமையும் நக்க போகிறேன். ஆம், புதன்கிழமை. நிறுத்து. என்ன செய்கிறாய்? என் சடங்கை கலைக்க விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். உன் முறை. ஆமா, நான் இதை இனி சாப்பிட விரும்பவில்லை. முழுவதும் நக்கிய பிறகு குறிப்பாக எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹலோ ஹென்றி, உன் பொருளை எனக்கு கொண்டு வர முடியுமா? நான் காத்திருக்கிறேன். இது யார்? என்ன? ஹலோ ஹென்றி, நீ எனக்கு அதை கொண்டு வந்தாயா? எனக்கு காண்பி. வாவ், இதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு இனிப்புகள். இதையும் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. இதோ உங்களுக்கான பணம். நன்றி ஹென்றி. பை. பிறகு சந்திப்போம்.
எனட், உனக்கு விசித்திரமான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹென்றி மிக சிறந்த நண்பர். அவர் எப்போதும் எனக்கு இனிப்புகள் கொண்டு உதவுகிறார். இப்போது கேக்கை அலங்கரிப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், அழகாக இருக்கிறது. எனக்கும் இது அழகாக தோன்றுகிறது. வாவ், நாம் இதை சேர்ந்து சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. நீ என்னை முன்னால் இதை செய்யாமல் இருக்க முடியுமா? நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சரி சரி, ஒரு ஷிப். கார்டுகளை எடுத்துக்கொள்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை நக்குவது எளிது. எனக்கு எதுவும் இல்லை. ஹூரே! ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹான், செய்யாதே. அதை கையாளு. அல்லது அவளது வாய் மசாலா காரணமாக எரியும். நான் முதலில் தொடங்குகிறேன். என்ன? ஓ ஓ எவ்வளவு காரம்! நான் இந்த உணர்வை மறந்துவிட்டேன். என் நாக்கு எரிகிறது. எனக்கு தெரியும், எனக்கு பனி தேவை. என் ஃப்ரிட்ஜில் பனி இருந்தது. அருமை, இது எனக்கு நிச்சயமாக உதவும். அது மேம்பட்டது. உனக்கு இதை சொல்ல விரும்பவில்லை, அண்ணா. இப்போது உன் முறை. நான் இதை எப்படி சாப்பிடப் போகிறேன்? நிறுத்து. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது. கொஞ்சம் பால் எடுக்கிறேன். நான் சோவை பால் உள்ளே மூழ்கடிக்கிறேன். வாவ், இதோ போகிறோம். ஹோம், இப்போது ருசியாக இருக்கிறது. ஓ, இதை யார் குடிக்கப் போகிறார்கள்? நான்? ஓ, அது என் திட்டத்தில் இல்லை. நான் அதை குடிக்கிறேன். சரி. ஓ இல்லை, என் வாயில் தீப்பிடித்தது. நான் அதை தடுக்க முடியவில்லை. அது என்ன? நான் உன்னை காத்திருக்க மாட்டேன். என் பிடித்த கமிஸ். மார்மலேட் கண்கள். ஹூரே! நான் அதை கடிக்கிறேன், அதை நக்குகிறேன். மோசமாக இல்லை. என் சக்தியும் இல்லை, மோசமாக இருக்கிறது. நான் ஒரு லைஃப் ஹேக் தேவைப்படும். நமக்கு முள் மற்றும் டேப் தேவை. என் விரல்களை இப்போது பாருங்கள். நான் எல்லா கமி கண்களையும் ஒரே நேரத்தில் எடுத்து நக்கலாம். இது அற்புதம். மிகவும் குளிர்ச்சியானது. வாவ், இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. இது கண்களுடன் கைகளை கொண்டது போல. நான் இதையெல்லாம் நக்க விரும்புகிறேன். ஆன், தயவு செய்து எல்லாவற்றையும் நக்காதே. தயவு செய்து நிறுத்து. உன் நாக்கு நீருடன் அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். அதை திரும்ப பிளேட்டில் வைக்கிறேன். இது வேலை செய்யவில்லை. நான் அவர்களுடன் என்றென்றும் இருப்பேனா? நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் அவற்றை எடுப்பேன். ஐயோ, அது எல்லாம் உன் நாக்கில் இருக்கிறது அண்ணா. இப்போ அதை சாப்பிட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். இது என் நுண்ணோக்கி. பார்ப்போம். அடடே, எவ்வளவு கிருமிகள்! அதை நான் சாப்பிட முடியாது. ஆன்டிசெப்டிக். இது எனக்கு நிச்சயமாக உதவும். இப்போது இந்த கமி கண்கள் பாதுகாப்பானவை. நன்றி நண்பர்களே. நான் தொடங்கப் போகிறேன். அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. ஒவ்வொரு கம்மியும் அற்புதமாக இருக்கிறது. என் நாக்கை விழுங்கப் போகிறேன். சூப்பர்! பெண்களே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை என்ன? ஒரு லாலிபாப் மற்றும் ஒரு வௌவால். சரி, கார்டுகளை எடுக்கிறேன். அதை நக்குவது முடியாது. நான் அதை கடிக்க வேண்டுமா? இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, என்னால் தொடங்கலாமா? உங்களுக்கு நிச்சயமா? நான் விரும்பவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. பார்ப்போம். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு இனிமை!
அண்ணே, உனக்கு குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது. சரி, எடுத்துக்கொள். அற்புதம், நன்றி. நாம் இதை முயற்சிக்கலாம். வாவ், இது உண்மையில் அன்னை விவரித்தது போலவே சுவையாக இருக்கிறது. புதன்கிழமை ஏதாவது யோசிப்போம். சரி, ஒரு ஸ்பா நாள் கொண்டாடுவது அருமை. உனோ விளையாடுகிறாயா? புதன்கிழமை அண்ணாவை பாருங்கள், அவள் வாவ்வால் வரை சென்று விட்டாள். என்ன என்ன பிரச்சனை அண்ணே? ஓ இல்ல, அது ஒரு வௌவால். நான் அதை சாப்பிடுவதற்கு அருகில் இருந்தேன். ஓ, லாலிபாப் உடைந்து விட்டது. மற்றும் வவ்வால் உயிரோடு இருக்கிறதா? நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் லாலிபாப் ஒன்றில் சிக்கியிருந்தேன். ஓ, உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுமா? இல்லை, நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இரத்தம் குடிக்கிறீர்கள்? இந்த முறை நான் அதை திறக்கிறேன். பீட்சா கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். அதை கடிக்கிறேன், அதை நக்குகிறேன். குளிர். மீண்டும் எதுவும் இல்லை. இது என்னை கோபப்படுத்துகிறது. அண்ணே, உன் கார்டை கொடு. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன். ஓம், சரி, இதை செய்யலாம். அது என்ன சத்தம்? நாங்கள் கார்டுகளை மாற்ற முடியாது. எனக்கு என் பணத்தை திருப்பி கொடு. ஓ ஓ, என்னிடம் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். அது குளிர்வதற்கு முன் அதை நக்க வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் முடியாது. ஓ, பெப்பரோனி என் முகத்தில் இருக்கிறது. அற்புதம், உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். ஐயோ, அது அன்னையின் உமிழ்நீருடன் அருவருப்பாக இருக்கிறது. அதை யாரும் சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, அது நல்ல சுவை இல்லை. நான் பணத்தை கண்டுபிடித்தேன். எனக்கு அது தேவையில்லை. நீ அதை சாப்பிடுவையா? கண்டிப்பாக. எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, ஒரு விளையாட்டு விளையாடுகிறையா? புதன்கிழமை இது கோக். மோசமில்லை. ஒரு கடி எடுக்கிறேன். நான் அதை நக்க முடிகிறது. அருமை. என்னிடம் எதுவும் இல்லை. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியலை. இதை திறந்து குடிப்போம். விசித்திரமாக இருக்கிறது. இது உண்மையில் வேலை செய்யலே. நீங்கள் அதை பிழிய வேண்டும். அது சுவையாக இருக்கிறது. இப்போது நிறுத்துங்கள். என்னை பற்றி என்ன? நீங்கள் எனக்கு ஒரு தேர்வு கொடுக்கவில்லை. சமீபத்தில் நான் என் சாவட்டியை கூர்மைப்படுத்தினேன். இப்போது உன்னை விட்டு விடுவோம். நன்றி. நல்லது. சரி, இங்க போறோம். பார்க்கலாம். எனக்கு போதுமான வலிமை இல்லை. வா. என்ன? புதன்கிழமை போதுமான வலிமை இல்லை. அவள் பலவீனமாக இருக்கிறாள். அது போய். நான் நன்றாக இருப்பேன். அமைதியாக இரு. எனக்கு ஒரு கருவி தேவைப்படும். ஒரு பாட்டிலை இங்கே வைக்கிறேன். ஆஹா, ஜெல்லி வருகிறது. அதை வாங்கலாம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. அது ஒரு சிறந்த யோசனை. வென்ஸ்டே. எனக்கு தெரியும். நான் ஒரு சிறப்பு கரண்டி பயன்படுத்த போகிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. புதன், நீ எங்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? இல்லை, இது எனது மட்டும். என்னை தனியாக விடு. வழக்கம் போல. ஒன்று அப்படியான நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இத பார்த்து கொள்ளுங்க. நிறமுடைய கண்ணாடி நிறையவே நமக்கு தேவை. என்ன சொல்றேன்னா, இந்த களி பிஸ்கட்டுகளில் இருக்கணும். அப்படியே எங்கே இருக்கின்றன அவை? இன்னும் அதிகமான பளபளக்கும் நிறங்களால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு அழகிய பிஸ்கட் கேக்காக இருக்கும். வானவில் நிறங்களை எல்லாம் எடுத்து அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவோம். நாங்கள் தலை சிறந்த வேலையை செய்தோம். அற்புதம். ஓ, இது என்ன என்ன நடக்கிறது? அப்பா, இதெல்லாம் எங்கே வந்தது? அவள்
அது மிகவும் பதைபதைக்கிறதாக உள்ளது. காதல். கோக்கரத்தையும் ஸ்ப்ரே ரைட் எடுத்துக்கிட்டீர்கள. ஓ இதோ. இல்ல 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 வேண்டாம், தயவு செய்து தள்ள வேண்டாம். ஓ இல்லை, நம்மிடம் செலுத்தி விட்டார்கள். இது கொடுமை. நிறுத்து பெண்ணே, நம்மை தாக்காத. நிறுத்து. அதுதான் இப்ப நோடெல்லாம் சேர்க்கும் நேரம். இது விளையாடுவோம். அப்படியா சில். நம்ம குக்கீகளை ஓரங்களில் வைத்து விடுகிறோம். உள்ள ஸ்ட்ராபெரி. மேலிருந்து எல்லாவற்றையும் நுடெல்லாவால் நிரப்புவோம். தோழியையும் மேல் வைத்து விடலாமா? அது அருமையான கேக்காக இருக்கு. இப்போது நாம செடிக்கு காத்திருக்க வேண்டும். அவர் கேரின் பண்ணாங்க. இது மிகவும் நகைப்பு சம்பவம். அதற்குள் சிரிக்கப்பட்டு விடலாம். வாங்க, எப்படித்தான் முட்டைகளை விட்டிருக்கிறேன். உடைக்க பூவை திறக்கலாம். ஓ வா வா, எல்லாம் எரிகின்றது. பாஸ் பாஸ். ஓ ஆம். வாவ், எங்களை திறப்பதற்கான நேரம். இதை செய்வோம். வாவ், அதிசயமாக உள்ளது. அதை பாருங்கள். நாம் நம்மை வெற்றி பெற்றோம். சில அலங்காரங்களை மேல் வைப்போம். நாம் தயாராக உள்ளோம். சிறந்து. அப்படி என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தோற்க போகிறோம். நான் தோற்க விரும்பவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், 4 ஓரியோ கேக்குகளை கொண்டு வந்துள்ளேன். நீ மெய்யான தேனியலர் ஈத்தன். வாழ்த்துக்கள், நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஓ இல்ல, நேரம். என்னிடம் 20 வினாடிகள் மட்டும் இருக்கிறதா? ஓ இல்லையே. சரி, நாம் நம்மை திருத்தி கண்டு இந்த கேக் பெரியதாக உருவாக்க வேண்டும். சரி, இப்படிதான். சரி, முடிந்தது. பார்க்கிறீர்களா? சரியானது தானே? இல்லை, தவறில்லை. நாங்களுடைய சிறப்பு டோனட் ஸ்பிரிங்க்லர் கிளேஸை பெரும் கேக்கின் மீது ஊற்றுவோம். மேலும் இது மகள்களின் பேயால் ரோஜா வண்ணமாயிருக்கும். மிக அழகாகவும் முக்கியமாக இது பெரியதும் இனிமையானதுமாக இருக்கும். வீடியோவுக்கு செல்லலாம். ஓ நிச்சயமாக அங்கே போதுமான ஸ்பிரிங்கிள் இல்லை. பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு வாளி தேவை என்று நினைக்கிறேன். இது சரியானதல்லவா? நீங்கள் அறிவீங்களா இதை? ஓ ஐயோ, என்ன ஒரு கொடுமை. என்ன, நீ பைத்தியமா? நானே அது செய்து பார்க்க வேண்டும். ஐயோ, தயவு செய்து பாருங்கள். நம் விஷயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் பண்ண விடலாமா? உங்கள் கேக் விரும்பவில்லை. இல்லை 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 இல்லை. பாதைக்கு இந்த கேக் சூழல். சரி, இது பெண்ணே, அற்புதம். ஓவா. அடதே, அப்படியா? நீங்கள் இதை பிடித்ததற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றோம். உங்களுக்காக. மூன்றாம் சுற்று பர்கர்கள். நேரம் தொடங்கியுள்ளது. அரைக்கப்பட்ட இறைச்சி இருக்கு. கட்லெட் உருவாக்க போறோம். ஓ ஆமா, அற்புதம். நம்மை மூடித்து விடவில்லை. ஓ, அந்த பனை பாருங்கள். ஆமா, அதை வெட்ட வேண்டியிருக்கும். கொஞ்சம் லெட்டூஸ் இலைகளை சேர்க்கவும். சாக்லேட் தானே? அவ ஒரு மேலே ஒரு சுவையான முட்டைக்கோஸ் வச்சு காளுங்கள் மற்றும் கண்டிப்பாக கேட்சப். வேண்டாம், கேட்சப் வேண்டாம். ஓஹா, பாரம்பரிய பார்பிக்யூ சாஸ். அந்த சிகப்பு நிறத்தை பாருங்க. இப்ப கொஞ்சம் வெள்ளரிக்காய் மற்றும் மேலே பான் சேர்ப்போம். நம்முடையது முடிஞ்சது. என்ன? ஓ யா, குளா. இன்னும் ஆதேசங்கள். பெர்ஃபெக்ட்.
எவ்வளவு பர்கர்ஸ் இருக்கு பாரு. அதிசயமே இல்லையா? மெக்டொனால்ட்ஸ். நீங்க பாத்தீங்களா? ஒன்றை முயற்சி செய்ய விடுங்கள். முடியாது. அவற்றை பீட்சாவில் வைக்க போகிறோம். பிறகு மற்றொரு பீட்சாவை மேல் வைக்க சில உருளைக்கிழங்கு பர்ஜிகள், பிறகு சில பிற பர்கர்கள். ஒரு சில அடுக்குகள். அதிவேக உணவு கடைகளில் விற்பனை செய்யப்படும் பர்கரில் கெட்சப், மேயோனைஸ் மற்றும் சீஸ் சாஸுடன் மூடப்படும். விஷயம் அல்லவா? அந்த மாதிரியான ஒன்றை உருவாக்க முயற்சிக்கக்கூடியவர்கள் பசங்கள் மட்டுமே. இது அதிசயமாக இருக்கிறது. அதை இழக்க முடியாது. அட, நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன அழகு! அருமையான காக்டெயில், மெருகுடன் மூடப்பட்ட மிக சிறந்த பர்கர். இது நம்ப முடியாமல் ருசியாக இருக்கிறது. இது சிரமற்ற மொத்தையடி பேர். கெழுவானது இல்லையா பெண்ணே? பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். பாருங்கள், என்ன பயங்கரமான களவு புழுக்கள். சரியான பையன். நீங்க சிறையில போறீங்க. ஓ, நான் போறேன். சரி. ஓ, அப்புறம் சிலவற்றை மட்டும் வைத்து அதை மூடுங்கள். ஓ, நேரம் முடிந்தது. திரும்புவோம். சரி, உங்களின் பிட்சாக்களை நான் சுவைக்க முயற்சி செய்கிறேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3 பேரும். ஓ, என்ன இருக்கிறது? சாசேஜ்கள். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. குளிர் வெங்காய மோதிரங்கள். இது அருமை. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஹூரே, நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். சரி. உங்களை கொண்டு என்ன சொல்றீங்கள்? பார்ப்போம். என்ன அழகான சுவையான ஜூசியான பர்கர். ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். சரி. அதென்ன? நீங்கள் முயற்சி இருக்கிறது. என்ன ஒரு முர்ச்சிக்கதை. பையன். ஓ, மன்னிக்கவும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த சுற்றிக்கான வெற்றியாளர்கள் பசங்க தான். ஓ சரி, நீங்கள் இப்போது என்னை பிடிக்க போறீர்கள். அடுத்த சுற்று ஸ்பெகட்டி ஆரம்பிப்போம். சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, நமக்கும் பிரச்சனை இல்லை. இல்லையா நண்பர்களே? வாங்க. சரியானது. அதனை அப்படியே மேசைக்கு மேலே திருப்புவோம். ஆமா, நிறுத்து. ஜிஏவை சந்தியுங்கள். அதுவே உருட்ட வேண்டும். அந்தோ நீங்களே. ஏமா? அடடே, சித்திரவதை. இத்தாலியன் வியாபார ரெஸ்டாரண்டிலும் இருக்கிறது போலவே. பாருங்க, வீட்டில் தயாரிக்கப்பட்ட பாஸ்தா ரொம்ப ருசியானது. உங்களுக்காக தயார். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு நீர்ல ஊற்றவிருக்கிறோம். ஓஹோ, சாஸ்ல வாருமா. எல்லா 5 நிறங்களிலும் பாஸ்டாவின நிறத்தை மாற்ற போடுது பாருங்க. எங்க இருக்கு சில இளஞ்சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீல நிறங்கள். மிகவும் கலர் பொலிவு. பாருங்க என்ன நூடுல்ஸ் வாட். இது அவங்களுக்கு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முழுமேசை.
இது ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப அழகானது. ஆம், அவர்கள் வெறும் மிக அருமை. டாக், சாப்பிடுறதை நிறுத்து. நீ சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும். ஏய், நேரம். அது முடிஞ்சது. ஓஹோ, நீங்க என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க பார்க்கலாம். அங்கே வாவ், இதுல எத்தனை உணவு சாப்பிட்டு பார்க்கலாமே. ஹே, என்ன பார்க்கிறாய்? லட்சாக உள்ளது. அங்கே மோசமா இல்ல, எனக்கு பிடிக்கும். அதை அடிக்க பாய். செய்தோம். பூ resource you like a basta first. அடுத்ததை செய்வோம். It works smarter. எவ்வளவு அற்புதமான சுவை இது. நான் இட்டலியில் இருப்பது போல உணர்கிறேன். நான் மிகவும் கலங்கி இருக்கிறேன். உங்கள் எல்லாரும் முடிவுகளுக்காக தயாராகி இருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் வெல்வதை விரும்புகிறோம். சூடானவர். கடவுளால் ரட்சிக்க பெறுவார்கள். எங்கே? ஏ, ஓஹோ, யா. 2 எதிர் 1 பெண்கள் பக்கம். அவர்கள்தான் $1.5 மில்லியன் வென்றார்கள். வாழ்த்துக்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை. என்ன செய்கிறாய்? உட்கருமையுடன் தோற்க முடியாதா? நிறுத்து. இல்ல, தயவு செய்து நிறுத்தவும். இது கொள்ளுங்கள். நீங்கள் முறையாக வெற்றி பெறவில்லை. இது கொள்ளுங்கள். இந்த நூடுல்ஸ் மெய் மறக்க செய்யும் சுவையானவை. உங்கள் விசித்திரமான பாஸ்தாவை போலவே. இது கொள்ளுங்கள். இன்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின், அது உன்னிடதானே? இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, ஆம், அத பாருங்கள். ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே, ஜெஸ், நீ அதை திருடினது எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சீக்கிரட்டீங்க. அது என்ன? மிளகு எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாமே இல்லை. கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ, பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன். சுவையாக இருக்கிறது. ஓ, அது நிச்சயமாக ஒரு தீக்குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட், என் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு.
ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா, என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுச்சு, அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம். மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்துவிட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டல பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை, ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாயு மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ, அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவெண்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவெண்டின். ஓ ஆம், இதை விட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன? வாவ், குவெண்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை, அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். .jg சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள்ளிடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனச ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பாப்புல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசல் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோ. நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிஷ் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முகத்துக்கும் $1. $1? சரி, எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? என்னிடம் ஒரு சிறிய பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் இருக்குது. அது ரொம்ப குறைவு மற்றும் உள்ள ஒரு ஸ்கிட்டில் மட்டும் இருக்குது. மற்றவ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆம், எனக்கு சராசரி அளவு உள்ளது. இந்த பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் நிச்சயமா எனக்கு போதும். அத பாருங்க. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது மாதிரி பெரிய அளவிலான ஸ்கிட்டில்ஸ் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. மகளிர், சரி, நான் நினைக்கிறேன் பிரிட்னி துவங்குவாள். சரி, இதை முயற்சிப்போம். அதை இனிசிய
சுவாரஸ்யமாக சாப்பிடலாம். ஓ, ஒரு யோசனை. நான் ஸ்கிட்டில்ஸை நடப்பேன். ஆம், பூமியில் நம்ம செம்பருத்தியை விட்டு விடுவோம், மதியடித்து புதைத்திடுவோம். நாங்கள் மறு காலத்திற்குள் காத்திருப்போம். இப்போது மரம் வளர்ந்து விடும். வாவ், அதை பாருங்கள், ஸ்கிட்டில்ஸ் மரம். என்ன அது உண்மையா? ஓ ஆம், நான் இதே ஊட்டத்தில் ஒட்டவும் முயல்கிறேன். அவை மிக பெரியது. வாவ், நன்றி. ஓ ஆமாம், அதை நான் முயற்சிக்கலாம். அருமை, மிகவும் சுவையாக இருக்கின்றது. எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஹே, அது உந்து இல்ல, அது எனக்கு. ஆமாம், நான் மிக சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். மிகவும் நன்று. ஓ ஆமா, ஆனால் நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். அது முடிஞ்சுட்டது. உங்க உதடுகள் என்ன ஆச்சு? என்ன? வாவ், இவை நிறமுடையவை. அத பாருங்கள், அழகா உள்ளது. காத்திருங்கள், அது ஏன் இல்ல? சரி, நான் முடிச்சிட்டேன். உன் வரிசை. நன்றி. நான் அதை சாப்பிட போறேன். நேரா மேசையின் மேல் ஊத்துறேன். சுவாதனை வண்ணத்திற்கேற்ப அறிதல். அருமை. இப்போது எனது குழாயை எடுத்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். வெண்கலம் முடிந்தது. அருமை. வாவ், நான் ஒளிர்ந்து நிற்கிறேன். இப்போது நான் வெண்கலமாக இருக்கிறேன். வருண ஆச்சரியம். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஆம், நீல நிறத்தை முயற்சிக்கிறேன். ஆம், சரி. வாவ், நான் நீலமாக மாறிவிட்டேன். வாவ், குல் ஸ்டைல். ஆம், அடுத்தது என்ன இருக்கும்? ஓ, என்ன? உன்னுடைய நிறம் மாறி போய் சென்றது. மீண்டும் மீண்டும் கடைசியானது. நான் பச்சையாக இருக்கிறேன். ஓ கோல். நிக்கோல், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது முக்கியம். அப்படின்றால் ஒரு வீடியோவையும் தவற விட மாட்டீர்கள். அதை லைக் செய்யவும் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்க வேண்டாம். நிக்கோல், நீங்களும் இப்போது முயற்சி செய்யலாம். சரி, அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு இன்னும் சில பூச்சணி கிழங்குகள் இருக்கின்றன. தயவு செய்து. ஏய் நிக்கோல், சத்திற்கு பகிர முடியுமா? முடியாது. உன்னை ஏமாற்றின. இது எல்லாம் எனது. இந்த மந்திர ஸ்கிட்டில்ஸ் எல்லாம் எனது. இது சாப்பிடுவதை நிறுத்த முடியல. ரொம்ப நல்லது. இருங்கள். என்ன, இது முடிஞ்சு விட்டதா? வாவ், நான் இப்போ கும்மாளமா? சிரிப்பாவே இருக்கு. இல்ல, அது எப்படியும் இருக்கவே மாட்டேன். நானும் கும்மாளமா இருப்பேண்டாம். சரி, இது கொஞ்சம் சர்க்கரை குக்கி இதய வடிவத்தில் இருக்கிறது. இதயத்தை வெட்டி எடுக்க ஐடம் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிட்னியின் குக்கிகள் செதுக்கப்பட்ட சதுர வடிவத்தில் மேலும் பெரியதாக இருக்கின்றன. சுவாரஸ்யமானது. இப்போது நிக்கோலுக்கு மிக பெரிய அளவு உள்ளது. மீண்டும், இந்த குக்கி உங்க தலைவிட பெரியது. எல்லோருக்கும் நிச்சயம் அதிர்ச்சி. ஆனா நம் மோனிகாவோட தொடங்குவோம். அது ஒரு சிறந்த யோசனை. முயற்சி செய்து பாருங்க. சரி, ஒரு ஊசி எடுக்கலாம். ஓ, இது ரொம்ப கூர்மையா உள்ளது. அப்படியா? சரி, இது பொருந்துகிறது. இதோ அதை பின்னுக்கு கெண்டு வெட்டி பார்க்கலாம். நான் செய்யலாமா? ஓ ஆம், நான் அது செய்யாமல் விட்டால் என்னவாகும்? இல்ல, நான் அதை உடைத்து விட்டேன். வாவ், முகத்துல கேக் இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்ல முடியுமா? மோனிகா, எப்படி இருக்கிறாய்? நீ செரிகிரக குக்கீஸ் குச்சல்லாது. அதை உடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இது நான் தான். சரி, முயற்சித்து பார்க்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு லைஃப் ஹேக் உள்ளது. குக்கீயை உடைக்கவும். ஆம், அதை நன்கு ஊற விடலாம் அல்லது மெலிந்ததாக ஆகச் செய்வேன். ஓ இல்லை, அது உடைந்து விட்டது. ஓ, இந்த முறை பிரிட்னிக்காக பெரிய கண்ணாடி முட்டை தயார் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் வலிமையோட இருக்கிறதே. சரி, அதையெல்லாம் சுத்தம் செய்ய 2 துணிகள் இருக்கின்றன. கவலைப்படாதீர்கள். இங்கே உங்களுக்கு ஒரே நிக்கோல் நின்றிருக்கிறாள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும். சரி, எனக்கு பெரிய பிஸ்கட் இருக்கிறது. ஊசி பயன்படுத்துவதற்கு பதிலாக இரும்பு கருவி பயன்படுத்த முடியாது. அதை விரைவில் செய்து முடிக்கிறேன். நான் செய்ய முடியும். ஆமேன். சரி, கொஞ்சம் கூட செய்து முடித்து விடுறேன். வா, தேனா சாப்பிடுகிறேன். உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன? ஏன் நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இது ஒரு தவற. ஏன்? தயவு செய்து அவரே. நிக்கோல் இப்போது இளஞ்சிவப்பு பேண்டில் தோய்ந்து விட்டாள். ஓ ஜே, உங்களுக்காக. நிக்கோல், உங்களுக்கும் ஒரு துவால் இருக்கிறது. அது மொத்தத்தில் சிறியதாக இல்லை.
வாவ், என்ன ஒரு சிறிய பேட்ல பாண்டா. இனிப்பு. பிரிட்னி, நீ என்ன சொல்கிறாய்? ஓ, நான் நடுத்தர பாட்டில நட்ஸ் ஜெல்லி வச்சிருக்கிறேன். எனக்கு அது மிக பிடிக்கும். நிமிஷமா என்ன? ஓ, ஒரு வெற்றி. எனக்கு ஒரு பெரிய பாட்டில ஹப்பா பப்பா ருசி கொண்ட ஜெல்லி கிடைச்சது. எவ்வளவு அருமை. அதை முயற்சி செய்யட்டுமா? இல்ல ரேண்டு, எனக்கு முதல்ல இருக்கட்டும். நாம் பாட்டில திறப்போம். நமது ஜெல்லியை பிழியுங்கள். ஓ, பார்த்தால் ருசியாக இருக்கிறது. ஓ, அதை முயற்சிப்போம். இது ஃபேண்டா போல சுவைக்கிறது. நிக்கோல் அதை முயற்சிக்க மிகவும் ஆசையாக உள்ளாள். அவளால் இனி காத்திருக்க முடியவில்லை. பெண்கள், நம்மால் சீக்கிரமாக செய்ய வேண்டும், இல்லை எனில் நிக்கோல் அவளுடைய ஜெல்லியை சாப்பிட தொடங்கி விடுவாள். ஓப்ஸ், மோனிகா. சபா, அது என்ன? உன்னிடமிருந்து அது பெரும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிரிட்னி, உங்கள் பங்க. சரி, இது முயற்சிக்கலாம். எனக்கு இங்கே நட்ஸ் ஜெல்லி மற்றும் கேண்டி இருக்கு. பிழிந்து விடு. ஓ, அது மிக அருமை. சுவையாக இருக்கு. மோனிகா, நான் சாப்பிடுவது இடையூறு செய்ய என்ன காரணம் இருக்கிறது? தயவு செய்து. முடியாது, நான் அதை உங்களுடன் பகிர போவதில்லை. உடனே நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். இதோ உனக்கு. இல்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். நீ விட்டு விட்டாய். நான் உன்னை சிக்க வைத்தேன். ஆஹா, மோனிகா அது எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வாள். நான் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு உருண்டை செய்து கொள்கிறேன். ஜெல்லியை ரொட்டியில் பிழிந்து விடு. அருமை. இப்ப சில ஸ்ட்ராபெரி சீரப் எடுப்போம். இத முழுவதும் ஊற்றுங்கள். அருமை. நான் அலங்காரம் சுற்றும் சுவைக்கு தூளி சாஸ் இருக்கிறேன். ஓ, என்ன அழகான சாண்ட்விச் இது. உங்களுக்கு பிடிக்கிறதா? ஓ, மோனிகா இன்னும் மன வருத்தத்தில் இருக்கிறார். பரவாயில்லை, நான் அனைத்தையும் எனக்கே சாப்பிடுவேன். இதை பரிமாறி பார்க்கலாம். ருசியாக உள்ளது. அது மாஸ்டர் பிவர்டி கூல். பிரிட்னி ஏற்கனவே தனது சாண்ட்விச்சை முடித்து விட்டதால் இந்த இனிப்பான சாண்ட்விச் நிச்சயமாக ருசியாக இருந்தது. நிக்கோலின் நேரம் இது. விரைவில் அதை முயற்சிக்கவும். இதை நாங்கள் ஒரு நீண்ட காலமாக காத்திருந்தோம். செம்மாரி, முயற்சிப்போம். ஓ, உஃப், வெளியே எடுக்க முடியவில்லை. நல்லா. உஃப், மன்னிக்கவும். பாட்ல ரொம்ப பெரியது. இது கஷ்டமாக இருக்கிறது. நான் எனக்கே மீறமாச்சனுட்டேன். ஏன் இது பிரியலை? அடடா, சற்று வெளியே இருக்கிறது. நல்லது, உங்களுக்காக ஒரு மசாஜ் செய்ய விடுங்கள். ஆமாம், அருமை. இப்போது தலைவுடன். ஏய் நிக்கோல், மாற்றமாக இரு. ஓ, எனது தலை சுழல்கிறது. என் ஜெல்லி வெளியே வந்துவிட்டது. அருமை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சென்று பார்க்கிறேன். இறுதியாக ருசி. நான் சாப்பிடுவேன். இரு, என்ன? என் கைகள் ஜெல்லிக்கு ஒட்டி இருக்கின்றன. ஆஹா, அப்பப்பா. ஓ, குறைவு இல்ல. இப்ப நாங்க எங்க ஜெல்லிய முயற்சிக்கலாம். இது ஒரு சிறிய தொகுப்பு ஷார்பஸ் தயிர்கள். இது வெப்பமாக இருக்கும். பிரிட்னி ஒரு சராசரி தொகுப்பு கொண்டுள்ளார். பயமளிக்கிறது. ஆனால் மோனிகா அனைவரையும் விட அதிர்ஷ்ட கேட்டவர். அவரிடம் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அதை பாருங்கள். அடடா. ஆனால் நிக்கோல் தனது சிறிய பாக்கெட்டுடன் முதலில் தொடங்க விரும்புகிறாள். எனவே அவளுக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என நான் உறுதியாக உள்ளேன். நீங்களால் எனக்கு பயமுறுத்த முடியாது. அதை முயற்சி செய்யலாம். ஓ, என்ன ஒரு குழந்தை. அதை நான் சமாளிக்க முடியும். அதை முயற்சி செய்வோம். அப்பா, ஏற்கனவே எனக்குள் எல்லாம் எரிகிறது போலவே இருக்கிறது. அது என்ன? என் நாக்கு கருகிவிட்டது. என்னை உனக்கு உதவக்கூடியது என்ன என்று எனக்கு தெரியும். மின்ட் ஸ்ப்ரே இதோ உனக்கு. நிக்கோல். ஓ, நன்றி. ஓ, இது மிகவும் நன்றாக உள்ளது. மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. வா, உன் திறன் பிரிட்னி. சரி, நான் மிகவும் பயப்படுகிறேன். அது கூர்மையால் எரிய வேண்டாம் என விரும்புகிறேன். என்ன அளவுக்குள்ள சிப்ஸ்கள் கிடைச்சுள்ளன பார்ப்போம். வாவ், அதுதான் பெரியது. அது மிகவும் பயமுறுத்தும். சிவப்பு நிறம். சரி, முயற்சிக்கலாம். ஓ, இல்லை, நான் முடியாது. பிரிட்னி, மனதை அலையவை. துணிச்சல் அவசியம். எதுவும் மோசமாக நடக்க போவதில்லை. ஓ, முடியாது. நீங்க முழுவதும் சிவந்துட்டீங்க. அடக்கி வையுங்கள். அந்த பயம் அத்தனையும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அது விரைவில் கடந்து போகும். வாங்க, ஒரு முறை சாப்பிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். சரி, விரைவாக செய்கிறேன். ஓ, இல்லை இல்லை, விட்டுவிடு. நான் தீட்டிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னை உதவுங்கள். ஓ, இல்லை. ஓ, இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு யோசனை. நான் பிரிட்னியிடம் நீர் ஊற்றுகிறேன். இது உதவ வேண்டும். பிரிட்னி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறார். மோனிகா, நீங்கள் ஒரு ரட்சகர். ஆனால் நான் உங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்க விரும்பவில்லை. இப்போது உமது முறை. முன்னேறு. மோனிகா, அதை திறந்து முயற்சி செய். மறுபடியும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அனைவரும் மறந்துடு.
சரி, இதை பார்த்துக் கொள்வோம். இது பெரியது. நீங்கள் என்னை உண்மையிலேயே ஆதரிக்க போகிறீர்களா? அது வேறு விதமான விஷயம். உங்கள் உதவியுடன் நான் அதை சமாளிக்க முடியும். நான் அதை செய்ய முடியும். நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, எல்லாம் உள்ளே கொதிக்கிறது. வா மோனிகா, நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நன்றாக. அவளுடைய நண்பர்களின் ஆதரவு மோனிகாவுக்கு மேலும் பலமும் தன்னம்பிக்கையும் கொடுத்துள்ளது. அவளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். கமெண்ட்களில் மோனிகாவை ஆதரிக்கலாமா? உதவுங்கள். அதிக நேரம் இல்லை. இது இறுதி கட்டம். ஆமாம், அவள் அதை முடிக்கிறாள். ஓ இல்லை. ஆஹா மோனிகா. ஓ, நான் உன்னை உதவ என்ன செய்யலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்ணில் இருந்த பெரும் கூழ் கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது. வாருங்கள். மிக்க நன்றி. ஓ நான் நன்றி. அது என்ன? நான் மீனை சாப்பிட்டேனா? அது ஒரு அக்வேரியமா? அப்போ இறுதியில நான் சரி இருக்கிறேன். ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். பாய் பாய்.